வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க. காலையிலே நம்ம ஒரு வேலைய கிளீனா முடிச்சிட்டோம்னா, நம்ம அந்த நாள் ஃபுல்லா சூப்பரா இருக்கலாம். காலையில டிஃபனுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்ப்போம் வாங்க. வெல்கம் டூ பிரவி பயன் 77 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, தேங்காய், பொட்டுக்கடலை, 2 காஞ்ச மிளகா, பூண்டு பல் அவ்வளோதாங்க. ஒரு மூடி தேங்காய், அதாவது எங்கள் வீட்டில் 4, 5 பேர் சாப்பிட போகிறோம். அதனால ஒரு மூடி தேங்காவை நான் எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, தேங்காய் சட்னி தானே காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நகர்ந்துடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எப்படி தேங்காய் சட்னி அரைக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுவும் இது சிம்பிள் தேங்காய் சட்னி தான், ஆனால் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி அப்படின்னு நான் கரெக்டாக சொல்லுவேன். இப்போ இந்த ஒரு மூடி தேங்காவை நான் வந்து தேங்காய் திருகில் போட்டு திருகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெட்டி எடுக்கிறேன். இதை வெட்டி எடுக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. ஆனால் நான் சும்மா இந்த டைம் பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வெட்டி எடுத்துகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இதே மாதிரிலாம் செய்யாதீங்க. தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். அதனால் ஈஸியான வேலையை பிடிங்க. இப்போது நம்ம தேங்காய் திருவியாச்சு. 3 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதாவது ஒரு மூடி தேங்காவுக்கு 3 பல் பூண்டு போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு சின்ன வானல் எடுத்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலையை போடுங்க. அதிலே 2 காஞ்ச மிளகா போட்டு நல்லா லோ சிம்மில் வச்சு நீங்கள் அதை லேசாக லைட்டாக எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுங்கள். எதுக்காக இதை செய்கிறாங்க இவங்க அப்படின்னு நீங்கள் கேட்க போனால் ஒன்றும் இல்லைங்க. இந்த பொட்டுக்கடலை சிலதெல்லாம் வறுபடாமல் இருக்கும். நம்ம அந்த சட்னி அரைச்சோம்னா சட்னி வந்து அவ்வளோவா ருசி இருக்காது. பொட்டுக்கடல புரோட்டீன் நிறைஞ்சது அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். ஏழைங்களுக்கு முந்திரி பருப்பு இது தாங்க. அதனால் இந்த பொட்டுக்கடலையை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதிலே இந்த காஞ்ச மிளகாவையும் லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்களும் காரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு எவ்வளவோ போட்டுக்குங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கரெக்டாக நம்ம தேங்காய் அரை மூடி தேங்காவை நம்ம வெட்டி வச்சுருக்கிறதுல போட்டு அதில் அரைக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். கடகடன்னு எடுக்கலான்னு பார்க்குறேன். எங்கே அது கொஞ்சம் சூடாக இருக்குது, எடுக்க முடியல. இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கரெக்டாக ஃபஸ்ட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துங்க. ஏன்னா நான் தேங்காவை பல்லாக போட்டேன் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சூடாகக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிக்சியில் அரைக்கிறது வந்து மிக்சி சூடாகக்கூடாது. 2வது நம்ம பொருளும் சூடாகக்கூடாது. அந்த அளவுக்கு அரைக்கணும். இப்போ இதில் தேங்காய் தண்ணி நான் ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு லோடு போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா தேங்காய் தண்ணி ஊற்றி நம்ம சட்னி அரைச்சோம்னா நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப மழன்னு அரைக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக ஒரு அதாவது கொஞ்சம் அந்த நொரப்பு தன்மை இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா மசிஞ்சு இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கிங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது அப்படியே துவையல் மாதிரி கூட நாங்கள் சாப்பாட்டில் நல்லா நெய் ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்ல சூடான சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க சாயங்காலம் ஸ்நாக்ஸ் என்ன இருக்குதுன்னு கேட்டால் கூட நாங்கள் இதை மாதிரி செஞ்சு அவங்களுக்கு சாதம் உருட்டி பருப்பு சாதம்னு சொல்லி கொடுத்துருவோம். அந்த மாதிரியும் செய்வோம். இப்போ நம்ம வானல் வச்சு ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம என்ன செய்வோம், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையை நல்லா பொரிய விடுங்க. அந்த கருவேப்பிலை பொரிஞ்சு அந்த சட்னியில் சாப்பிடக்குள்ள அதுவும் ஒரு சுவையாக இருக்கும். கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது, எடுத்து தூக்கி போடாதீங்க. இப்போ அதில் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அழகாக இந்த சட்னியில் கொட்டி காலை இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது சப்பாத்திக்கு நல்லா இருக்காது. நிறைய பேர் வந்து குருமா சப்ஜி அப்படி செஞ்சு நிறைய சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த சட்னி உங்களுக்கு சப்பாத்திக்கும் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம குருமா சப்ஜி அப்படி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹைப்பும் கொடுங்க. நம்ம சேனலில் நான் போடுற அத்தனை டிஷ்ஷுமே நான் வந்து வீட்டில் செய்கிறது தான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.